செங்கடல் கடற்கரையில் மாலை நேரம் அழகாக சூடான பஜ்ஜியின் மனம் அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. குழந்தைகள் எல்லாரும் ரொம்ப ஜாலியாக சிரித்தபடி அவங்க எல்லாரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய சந்தோஷம் கடல் அலைகளை போல அங்கே பரவியது. ஒரு பக்கம் நம்ம சகோதரரை பாருங்க, ஆனியன் பஜ்ஜிக்காக ஆனியனை கட் பண்ணும்போது அப்படியே அழகாக ஸ்டைலாக கிளாஸ் போட்டுட்டு கட் பண்ணுறது பார்க்க முடியும். ஆனியன் பஜ்ஜிக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. அப்புறம் வாழைக்காய் ஒரு பக்கம். இது மத்தியில் பிள்ளைங்க அழகாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய சந்தோஷமானது நான் சொன்னது போல் கடல் அலைகளை போல் அப்படியே அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு வைப்ரேஷன் கொடுத்தது. பிள்ளைங்க அவ்வளோ அழகாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய பாட்டு, சிரிப்பு, கேம்ஸு எல்லாம் நல்ல ஒரு இனிமையான நேரமாக எங்களுக்கு அப்படியே நகர ஆரம்பிச்சது. அது போக உணவு, பானங்கள் இதெல்லாம் இருக்கிற எல்லாரையும் ஒன்றுபடுத்தியது. இது போக பிறந்தநாள் கொண்டாட்டம் பார்த்துருப்பீங்க நம்ம சகோதரருக்கு. அந்த நாளுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பியூட்டியை கொடுத்தது. அங்கே ஒரு மகிழ்ச்சி கூடுதலாக சேர்ந்தது. அன்பும் ஐக்கியமும் நிறைந்த இந்த நாள் ரொம்ப சூப்பராக இருந்தது. வாழ்க்கையின் உண்மையான சந்தோஷம் பொருட்கள் அல்ல, உறவுகளிலும் ஒன்று கூடலிலும் இருக்கிறது அப்படின்றத நாங்கள் அன்னைக்கு கண்டு பார்த்தோம். மகிழ்ச்சியை பகிர்ந்தால் அது ரெட்டிப்பாகும் இல்லையா? அன்பை பகிர்ந்தால் அது பல மடங்காகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், செங்கடல் கடற்கரையில் ஒரு மறக்க முடியாத ஒரு மாலை நேரம்தான். நான் சொன்னது போல் பஜ்ஜி, விளையாட்டுகள், குழந்தைகளின் சிரிப்பு, பிறந்தநாள் கொண்டாட்டம், பாடல்கள், மகிழ்ச்சி நிறைந்த தருணங்கள். வாழ்க்கையின் சிறந்த செல்வம் அன்பும் ஒன்று குடலும் தான். மகிழ்ச்சியை பகிர்ந்தால் அது பல மடங்கு பெருகும். இங்கே மகிழ்ச்சி தான் பகிரப்பட்டது. குட்டீஸ் எல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச விதத்தில் அவங்க விளையாண்டு என்ஜாய் பண்ணாங்க. இங்கே பார்த்தீங்களா, யாருக்கு எவ்வளவு பலம் இருக்குது அப்படின்றத நிரூபிச்சிட்ருக்குறாங்க. ரொம்ப அழகாக அந்த கேம் போயிட்டு இருந்தது. அவங்க கைகள் பேசுகிறத நீங்கள் பார்க்க முடியும். யாருக்கு அதிக அன்பு என்று இதயங்கள் காட்டின இந்த இடத்துல விளையாட்டும் பாடல்களும் மகிழ்ச்சியும் இணைந்தது. அதே தருணத்தில் இதுவும் ஒரு நினைவாக எங்களுக்கு மாறியது. எவ்வளவு அழகாக அங்கே பாருங்கள், சின்ன பிள்ளைங்க நம்ம வித்யாவோட அவங்க காம்படிஷன் பண்ணுறத நம்ம பார்க்க முடியும். அதில் குட்டி லட்டு அவர் அங்கே கண்ட்ரோல் பண்ணுறத பார்க்க முடியும். இது போக நம்ம பெரியவங்களும் கூட நம்ம சகோதரர்கள் எல்லாரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இங்கே பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. செமையாக சூப்பராக கிறிஸ்பியாக எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரி ஒன்.